ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு என்ன படத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா முனிஷ்காந்த் நடிப்பில் வெளிவந்திருக்க மிடில் கிளாஸ். இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா மிடில் கிளாஸ் லைஃப்பில் நடக்கிற கஷ்டத்தெல்லாம் சொல்லி ஸோ ரொம்பவே நகைச்சுவையாக கொண்டு போயிருப்பாங்க. செகண்ட் ஹாஃப் வந்து ஒரு சைக்காலஜிக்கலாக ஒரு டிஸ்டன்டன்ஸோடு அந்த படத்தை கொண்டு போய் முடிச்சிருப்பாங்க. ரொம்பவே அருமையாக இருக்கும். ஸோ இந்த படத்தில் முனிஷ்காந்தோட ரோல் வந்து ரொம்பவே அருமையாக பண்ணியிருக்காரு. அவரை தவிர வேறு யாரும் பண்ணியிருந்தாலும் செகண்ட் ஹாஃபில் வர சீன் அவ்வளோ ரியலிஸ்டிக்காக அமைஞ்சிருக்காது. அதே மாதிரி அவங்களோட ஒய்ஃபாக வந்த கேரக்டருமே ரொம்ப அருமையாக நடிச்சிருந்தாங்க. ஒரு முனிஷ்காந்துக்கு ஈக்குவலான நடிப்பை அவங்களும் வெளிப்படுத்தியிருந்தாங்கன்னு சொல்லணும். வர மற்ற கேரக்டர்ஸுமே குரேசிவாக இருக்கட்டும், காளி வெங்கட்டா இருக்கட்டும், அவங்களோட ரோலை ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தாங்க. ஒரு ப்ளசன்ட் ஃபீல் தரும். இதுக்கு முன்னாடி வந்த இட்லி கடை, கடைசி விவசாயி, மெட்ராஸ் மேட்னி இந்த மாதிரி படம்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னா இந்த படமும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இந்த படத்தை நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 5க்கு 3.8 தரலாம். அந்தளவுக்கு ஒரு ஒர்த்தான படம் தான் இந்த மிடில் கிளாஸ். ஸோ இது மாதிரி நிறைய ஃபிலிம் அப்டேட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா பாய்.